நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக மிக நன்றி. இந்த 15 நாட்கள் 16/4/2025 முதல் 30/4/2025 வரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். சரண்டர் ஆயிடணும் யார்கிட்ட? அனுமன் கிட்ட. தலைவலி சம்பந்தப்பட்ட சளி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசு அதிகாரிகள் தேவையில்லாத விஷயத்திற்கு கையெழுத்து போடுவதை தடுத்துடணும். கோபதாபப்படாமல், மன அழுத்தம் படாமல் பொறுமையாக இருக்கணும். உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள்லாம் படிப்படியாக அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பணவரவு ஏற்படும். டக்குன்று ஏற்படக்கூடிய பணவரவால் பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு நம்பிக்கை ஏற்படும். கண்டிப்பாக பகைமையாக இருந்த விஷயமெல்லாம் மறைந்து சந்தோஷம், அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய பயணங்கள் மேற்கொள்ளலாம். அது பெரிய அளவுக்கு சிறிது ஒரு இடைவெளிகள் காணப்பட்டாலும் தெய்வீக பயணங்களோ அல்லது குடும்ப ரீதியாக பயணங்களோ ஆன்மீக பயணங்களோ காணப்படும். அந்த பயணத்திற்கு அவ்வளோ சந்தோஷமும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சிக்கலெல்லாம் படிப்படியாக தீர்வதும், பிள்ளைகளுடனும் குடும்பத்துடனும் தொலைதூர பயணங்களுக்கு திட்டங்களை மேற்கொள்வதும், ஆக மொத்தத்தில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமே முக்கியமாக இருப்பது அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். மகாலட்சுமி வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். தாமரை மலர்கள் கொண்டு மகாலட்சுமி வழிபாடு நன்மை. கழுத்து பகுதி, அடிவயிறு பகுதி, கழிவுப்பாதை பகுதி மிக கவனம். எதிரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். கொடுக்கல் வாங்கல் விஷயம் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை சிலர் ஏற்படுத்தலாம். பணம் கையாடக்கூடிய சமயத்தில் பணம் கையாள்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது ரிஷபத்திற்கு முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். ப்ரமோஷன் ஏதாவது வந்தால் எடுத்துக்கொள்வது முக்கியம். இல்லை அது எப்படி எடுத்துக்கிறது, நான் வெளியூருக்கு போகிறது, நான் அந்த கதை போன்றதெல்லாம் பேசக்கூடாது. வாய்ப்புகள் வருகின்ற சமயத்தில் கிராப் பண்ணி கொள்ள வேண்டும் என்று ஒரு பழமொழி. அதற்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறிக்கொள்ளும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கள் தீரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். பெற்றோர் பெரியோர்களுக்கு டக்குன்னு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் இந்த அனுகூலங்கள் தொடர்ச்சியாக காணப்படும். குடும்பத்தில் சந்தோஷ அனுகூலம் பெரிய அளவு நிம்மதியை ஏற்படுத்தி தரும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். உத்தியோகத்தில் காணப்படக்கூடிய சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, நிம்மதி, அனுகூலம், லாபம், பெரிய அளவு நம்பிக்கை, முதலீடுகளுக்கு குறையில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூலம். சளி தொந்தரவு, எலும்புகள் தொந்தரவு, அலர்ஜி தொந்தரவில் கவனம். குலதெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், பெருமாள் வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை. விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் ஒரு எலுமிச்சைப்பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸோ தானம் கொடுப்பது விசேஷம். பதவி உயர்வுகள் கண்டிப்பாக வரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தொழில் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பிராப்தம், அனுகூலம் காணப்படும். இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரர்கள் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணத்தை மேற்கொள்வார்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான 15 நாட்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் மன வருத்தம் டக்குன்னு தீரும். தேகாரோக்கியத்தில் மட்டும் கவனம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீர உள்ளன்புடன் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகளில் வாக்குவாதத்தை செய்து கொண்டு
பிறகு பெரும் வருத்தமும் பெரும் சங்கடமும் ஏற்பட்டுவிடும். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், அடிவயிறிலிருந்து கழிவு பாதை சிறு உபத்திரம் கூட கடகம் அலட்சியப்படுத்துவது கூடாது. பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. உங்களுடைய தேக ஆரோக்கியத்துடன் பிள்ளைகள் தேக ஆரோக்கியத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்வது மிக்கம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அதே சமயம் தொழிலில் டைலமாவோட தொழிலில் மாற்றி மாற்றி முடிவு எடுப்பீர்கள். நன்றாக போய் கொண்டிருந்த தொழிலை மாற்றி மாற்றி நீங்களே முடிவு எடுத்துட்டு பிறகு வருத்தப்பட்டால் எந்த விதத்தில் நியாயம்? யாருமே உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு பயந்து நடுங்கிறார்களே, அதுபோல் நீங்கள் வைத்துக்கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? உங்களை சுற்றி சில நல்லுறவுகளையும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நன்மை தரும் என்ற ஒரு வட்ட வடிவுக்கு ஏற்படுத்தி கொள்வது நன்மை. இல்லை என்றால் விரைவிலே தனிமைப்படுத்தி போகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் சந்தோஷம் காணப்பட்டாலும் பிள்ளைகளுடைய தேகாரக்கத்திலும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்திலும் பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்திலும் சிறிது கவனம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம். டப்பு 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 என்று நடக்கக்கூடிய அனுகூலம், பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு நம்பிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். படைப்பாளிகள், கலைத்துறையினர் டக்கு டக்குன்னு அனுகூலம் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலம் காணப்பட்டாலும் பசுமாடுகளுக்கு செவ்வாய்க்கிழமை உணவு தானம் அளிப்பது அகத்திக்கீரையை தவிர பெரிய தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இறுங்கிக் கொள்வதும், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், அரசியல் துறையில் அரசியல்வாதிகள் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் சிம்மத்துக்கு மிக மிக முக்கியம். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடுவை வார்த்தை மிக மிக முக்கியம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக படாத பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். பெருமாள் கோவிந்த வழிபாடு, விஷ்ணு காயத்ரி வழிபாடு எல்லாம் விசேஷம். பள்ளி கொண்ட பெருமாள் இருந்தால் அதை விட விசேஷம். அனுகூலமும் பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று விட்டு வருவது ஏற்றம். சிம்மராசிக்காரர்களுக்கு படிப்படியாக எல்லா அனுகூலங்களும் காணப்பட்டாலும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பெரிய வெற்றிகள் காணப்பட்டாலும் அது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து தான் வரும். அந்த மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து வருவதற்கு வரைக்கும் ஆக்கப்பூர்வமான தவறான முடிவுகள், டப்பு டப்புன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும் வேணாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இளம் வயது சிம்ம ராசிக்காரர்கள் தேகாரோக்கியத்தில் மட்டும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அதை கடைப்பிடிங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். அனுகூலம் சந்தோஷம் ஏற்றம். உத்தியோகத்தில் அதீத கவனம். ஞாயிற்றுக்கிழமை இந்த சித்திரை மாதம் முழுவதும் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடு, எலுமிச்சைப்பழ ஊறுகாய் அல்லது எலுமிச்சைப்பழ ஜூஸை கொடுக்க விரயங்கள் போகும். இல்லையென்றால் திடீரென்று விலை உயர்ந்த பொருள்கள் கையாள்வது எப்படி என்று தெரியாது, களவு போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுவது, மன அழுத்தம் ஏற்படுவது, சுபவிரயம் என்று எதிர்பார்த்தா கடைசியாக ஏல வாங்கி பியில் கொடுத்து, பியில் வாங்கி சியில் கொடுத்து, சியில் வாங்கி டியில் கொடுத்து மாட்டிக்கொண்டு முழிக்கக்கூடிய அமைப்பு கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும். விரயம் மட்டும்தான் காணப்படுகிறது. எனவே விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். அலர்ஜி, சளி தொந்தரவு, கால்வலி, முட்டி வலி போன்ற லக்னாதிபதியுடைய நீச்சம் மிக கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. அதேபோல் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். தொழிலில் மிக அபிருதமும் சந்தோஷமும் காணப்படும். பெரிய அளவுக்கு பண வரவு வருவது நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வேற்று மதத்தினரால், வேற்று மொழியால் விரைவிலே பெரிய சந்தோஷமும் பெரிய ஆனந்தமும் தெய்வீக வழிபாடுகளில் இருந்த நம்பிக்கையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள். தெய்வ வழிபாடில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக நன்மைகள் வருவதற்கும் அணிவகுத்து வருவதற்கும் நீங்கள் உஷாராக இருந்து அதுக்கு முன்னெடுப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம்.
யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். கணவன் மனைவி குடும்பத்துடன் உள்ளூர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது நன்மை தரும். முதுகுத்தண்டுவடம் அலர்ஜி தான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். தண்ணி நிறையாக குடிக்காமல் டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. யோசனையிலே இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் நிச்சயம். கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளைக்கொடி காட்டுவது, மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளைக்கொடி காட்டுவது விசேஷம். சுபகாரியத்தில் இருந்த தடைகளெல்லாம் குரு மாறுவதனால் டக்கு டக்கு என்று நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் அபிருதமான ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர தீர மனதில் சந்தோஷம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். சுபவிரிய பிராப்தம் கன்ஃபார்மாக கிடைக்கக்கூடிய ராசி யார் என்று பார்த்தால் துலா ராசி. முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாம் வரப்பிரசாதம் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் அனுகூலம், புதிய முயற்சிகள் அனுகூலம், தொழிலில் ஏற்றம் என்று ஏற்றத்திற்கு உண்டான நல்ல காலகட்டம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். தைரியம், தன்னம்பிக்கை, பெரும் வெற்றிகளை பெறக்கூடிய நாள். அரசு துறை அரசியல்வாதிகளெல்லாம் சொல்லிக்கொள்ளே வேண்டாம். புதிய படைப்பாளிகளுக்கு புது கௌரவம் ஏற்படும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய கௌரவம், பெரிய விருதுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்கள். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயமும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சூரியன் 6ல் இருப்பதனால் முதுகு வயிறில் மட்டும் கவனம். கடமுடா என்ற சத்தம் இல்லாமல் இருப்பது விசேஷம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை அனுகூலங்கள் தருவதற்கு தேவியுடைய பார்வதி தேவி வழிபாடு விருச்சகத்துக்கு நன்மை. பார்வதியை சரணாகதி அடைவது ஏற்றம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலம். அதே சமயம் மன அழுத்தம் கூடாது. புதனின் சாரீரம் சரியாக இல்லை என்றனால் மன அழுத்தம் ஏற்படுத்துவார். அலட்சிப்படுத்தி கொண்டு முன்னேறி போடுவது விருச்சகத்துக்கு நன்மை தரும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புது பொறுப்புகள் வரும். அரசு உத்தியோகத்தை நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய விருச்சகத்தினுடைய பிள்ளைகளுக்கு டக்கென்று உத்தரவு ஏற்படும். கண்காணாத தொலைவுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மேலதிகாரிகள் முழுவதுமாக உங்களை நம்பி பொறுப்புகளை கொடுப்பார்கள். அந்த பொறுப்புகளால் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்தில் அதீத கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயிறில் சிறு உபத்திரத்தை கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் தவறு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள், பயணங்களுக்கு அதிகமான பலனை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள். சிவாய நமக சிவாய நமக என்ற சிவன் வழிபாடு, சிவனுக்கு வில்வ இலை கொடுப்பது, நல்லெண்ணெய் கொடுப்பது, தைரிய நம்பிக்கை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றத்தை பெறுவீர்கள். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் மனதில் சந்தோஷமும் ஏற்றத்தை தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. யோக பலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலனை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புக்கு முயற்சிக்கு வெற்றிகள் ஏற்படும். திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும். தெய்வ தரிசனங்கள் ஏற்படும். மகான்கள் தரிசனம் ஏற்படும். மலை கோயில்களுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுகிற. உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் குடும்பத்தாருடன் மேற்கொள்வதற்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் மிக செல்வாக்கை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த 15 நாட்களில் தனுசு. குறிப்பாக மீடியாவில் இருப்பவர்கள் பேர் புகழி விருதுகளையும் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். கோபதாபம் இல்லாமல் இருந்தால் நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. விநாயகர் தான். விநாயகரை பிடித்து கொள்வது நன்மை தரும்.
சனியுடைய ஆரம்பம் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் புது வரவுகள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த நீண்ட நாள் இடைவெளிகள் டக்குன்னு குறைந்துவிடும். அதனால் மனதில் தெளிவும் சந்தோஷம் ஏற்படும். வாழ்வதே பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக தானே. அதில் இருந்த ஒரு விரிசல்கள் மாறினால் சந்தோஷம் ஏற்படாதா? வாகனத்தில் வித்தைகளை மட்டும் காட்டாமல் இருந்தால் போதும். அஷ்டமாதிபதி சூரியன் சித்திரை முழுவதும் உச்சத்தில் இருப்பதனால் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நரம்பு உபத்திரம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். தூக்கமின்மையால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயத்தில் டக்கு அனுகூலங்கள் காணப்படும். வழக்கு போன்ற விஷயத்தில் உங்களுடைய கண்ணும் மிக மிக முக்கியமாக வைத்துக்கொள்வது நன்மை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு பயணங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். டிரைவர் எவ்வளோ எக்ஸ்பெக்டாக இருந்தாலும் வண்டியில் போகிறது மகரம் என்பதனால் விபத்துகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்பீட் பெல்ட்டிலிருந்து எல்லாமே போட்டுக்கொள்வது நன்மை தரும். டூ வீலரில் அதிக கவனத்துடன் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கும்ப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம் மிக மிக முக்கியம். சூரியன் உச்சம் பெற்றிருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை. அதாவது கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தெய்வீக வழிபாடுகள், சிவன் பார்வதியாக இருக்கட்டும், அம்பாளுடைய அனுகிரகமாக இருக்கட்டும், முருகன் வள்ளி தெய்வனாக இருக்கட்டும், பெருமாள் தாயாராக இருக்கட்டும், ஜோடியுடன் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதேபோல் தாய் தந்தரை ஒன்றாக நிற்க வைத்து வணங்க அனுகூலங்கள் காணப்படும். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். அலர்ஜி, ஒவ்வாமை, மன அழுத்தம் மட்டும் கவனம். குடும்பத்தில் தான் தேவையில்லாத குழப்பம். தொழில் ரீதியாக அனுகூலம் ஏற்படும். தொழிலில் சில தொய்வுகள் காணப்படும். ஆனால் அதற்குண்டான பணவரவு நிச்சயமாக வரும். அந்த பணவரவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். வாகன அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படும். வாகன அமைப்பில் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது. வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமும் சந்தோஷமும் மிக பிரம்மாண்டத்தையும் மிக சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்திலிருந்து உறவினர்களுக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் எல்லாம் தீரும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணத்தை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களில் கும்பராசிக்காரர்கள் வருவார்கள். பாஸ்போர்ட் போன்ற பிரச்சனைகளில் இருந்த நிவர்த்தி, பரிபூர்ண சந்தோஷம், அனுகூலம், புதிய மனிதர்களை சந்திப்பது மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் எல்லாமே தவறாகிவிடும். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். தொண்டை பகுதியும் பற்கள் பகுதியும் அதீத கவனம். கண்டிப்பாக எதிரிகள் பலம் பெறக்கூடிய அமைப்பு சூரியன் உச்சம் பெறுவதனால் எதிரிகளை அலட்சிப்படுத்துவது எல்லாம் எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையில் மட்டும் வேண்டாம். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். நகை, ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வார்த்தைகளால் சண்டை சச்சரவு இல்லாமல் நிதானத்துடன் பொறுமையாக நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் என்று கேட்டுவிட்டு நகர்ந்து விடுவது நன்மை தரும். கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள். கண்டிப்பாக பொறுமையாக இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் பல வெற்றிகளை பெறக்கூடியதற்கு இந்த 15 நாட்கள் முதல் அச்சாரமாக காணப்படும். இதற்கு பிறகு படிப்படியாக பெரிய வெற்றிகள், பெரிய சந்தோஷங்கள், பெரிய அளவுக்கு முதலீடுகள் செய்வதெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த ஒரு தெளிவற்ற நிலைமைகள் மாறுவது கண்கூடாக 7.5 சனியில் காணப்படுவது ஆச்சரியமாக இருக்கும். புதிய அறிமுகத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மீன ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம். ஜன்மசனியில் உடற்பயிற்சியை மறந்துவிடக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு சிக்கலும் சங்கடங்களும் என்னடா வாழ்க்கை என்று சலிப்பும் ஏற்பட்டுவிடும். எனவே இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்கள் 16/4/2025 முதல் 30/4/2025 வரை உள்ள 15 நாட்களுக்கு அதற்குண்டான பலன்களும் எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.